சொந்த ஊர் வந்து கடலூர் பக்கம். திருப்பூரில் வந்து வேலைக்காக போகணும் ஃபேமிலியோட. எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. சந்தோஷமாக இருந்தேன் லைஃப்பில். இது வரைக்கும் எந்த கஷ்டமுமே, பண கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டி எனக்கு இல்லாத மாதிரி ஒரு வழி பண்ணிச்சு. என்னாச்சு? பக்கத்தில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுறேன். பக்கத்தில் நம்ம வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனு கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டா? தாலி கட்டி. எப்போ? இப்போ தீபாவளிக்கு. ஏன் சடனா? அவன் அந்த மாதிரி நிறைய காரணம் சொல்கிறாங்க அவங்களே. வர கூட்டின்னு தான் வந்து இட்டுட்டு வந்திருக்கேன். என்னால் எதையுமே கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. அதனால தான் அவங்களுக்கு தேடி வந்திருக்கேன். என் 2 பிள்ளைங்க. டிவி ப்ரோக்ராம் தெரியும்ல? தெரியுமா? யூடியூப்ல எல்லாம் போகும் தெரியும்ல? தெரியும். சுத்தமாக போயிட்டேன். என்ன சந்தோஷப்படுறேன். நான் என்னை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுட்டுன்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ணு. வர சொல்லி கேளுங்க. உங்கள் பொண்டாட்டியை பழி வாங்க கூட்டிகிட்டு வரலையே? இல்லை மேம், என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தத்துக்கு வந்திருக்கேன். பசங்க என்ன வயசு? பொண்ணுக்கு 9 வயசு, பையனுக்கு 11 வயசு. அவங்க கொஞ்சம் பெருசானா இந்த வீடியோலாம் பார்த்தா வருத்தப்பட மாட்டாங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை மேம். அதை பற்றி பசங்க அவங்களா இதுக்கப்புறம் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. பசங்களும் நம்ம அப்பா அந்த மாதிரி இருந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ தூரம் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. லவ் மேரேஜா அவங்களுக்கு? இல்லைங்க, வீட்டில் தான். அதுக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது. நானும் வந்து தத்துப்புள்ள மாதிரி தான் எடுத்து வளர்த்தாங்க தான் என்னையும். எனக்கும் யாரும் இப்போ கை கொடுத்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அதுக்கும் யாரும் இல்லை. நாங்கள் தனியாக தான் எப்போதுமே அப்போலேருந்து தனியாக தான் இருக்கோம். யார் கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு? எங்கள் அப்பா தான் வளர்த்தாருங்க, அவர் தான். அவங்களும் இப்போ 2 பசங்க இருக்காங்க. எனக்கு சொந்த பந்தம்லாம் அது அந்த எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்லை. நான் கொஞ்சம் நிறையா இந்த 2 கல்யாணத்துலேருந்து கொஞ்சம் கடன் வாங்கி இதை போட்டு அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சு வெளியில் வந்துட்டேன். சுத்தமாக என்னால் சமாளிக்க முடியல. வெளில வந்து இங்கே திருப்பூரில் வந்து வேலை செஞ்சு இப்போ 2 வருஷமாக அங்கே தான் வேலை, பெயிண்டர் வேலை. நான் அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு இது வரைக்கும் காவந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த தாங்கினதே எனக்கு உண்மையிலுமே சுத்தமாக தாங்கலை. என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல. நான் நல்லா இருப்பேன், என்னால் நிம்மதியாக பேசவும் முடியல, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்னால் சுத்தமாக மனசு இல்லை. தடன்னு உடம்புலாம் ஆடுற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, தீபாவளி அன்னைக்கு 10,000 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கூட்டிகிட்டு போய் அந்த திருப்பூரில் அவ்வளோ கூட்டத்தில் கொண்டு போய் எங்கேயும் பசங்களை எடுத்துகிட்டு அலைய முடியாதுன்ட்டு காங்கேயம் வந்து 10,000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்து எனக்கு ஒரு சட்டை எடுக்கலை, அவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே எடுத்து கொண்டு வந்து நிம்மதியாக என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். சிவகாசி போய் 5,000 ரூபாய்க்கு வெடி 7,000 ரூபாய்க்கு வெடி வாங்கினேன். அந்த மாதிரி என் பசங்க சந்தோஷத்துக்காக நான் வாழ்ந்து இவ்வளோ பண்ணியும் அன்றைக்கி நைட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க.